வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிட நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. நம்ம இந்த பதிவில் ஜோதிட ரீதியாக தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். அதாவது 10 நாட்களில் நம்ம ராசிக்கு எப்படியெல்லாம் சந்திரன் போகிறாரு, என்னென்ன நட்சத்திரத்தில் போகிறதுனால என்னென்ன பலன் அப்படிங்கிறத 10 நாள் பலன்களாக நம்ம பார்க்க இருக்கிறோம். மகர லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். நவம்பர் 29 முதல் டிசம்பர் 8ஆம் தேதி வரை. முதல் நாளான நவம்பர் 29 சனிக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கும்பராசியில சந்திரன் குருனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். குரு 7ஆம் வீட்டில் இருக்கார். குரு புனர்பூச நட்சத்திரமான தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கார். அதனால சந்திப்புகள், புதிய சந்திப்புகள், திருமண வரன் பார்த்தல், பத்திரிகை எழுதுதல், உறுதிப்படுத்தி கொள்ளுதல், ஆவணங்கள் மற்றும் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள், கஸ்டமர் ஓரியன்டேஷனாக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், ஒரு பேங்கிங் ஆகட்டும், ஒரு கம்யூனிகேஷன் ஆகட்டும், கன்சல்டிங் ஆகட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆகட்டும், ஒரு கான்ட்ராக்ட் ஆகட்டும், அக்ரிமெண்ட் போடுறதாகட்டும், இதெல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான். அது மட்டும் இல்லை, நிறைய கிரகங்கள் குருவனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பார்க்கிறோம். நம்ம லக்னத்தில் ராகு இருக்கார், அவரும் குரு நட்சத்திரத்தில் தான் இருக்கார். 3ஆம் வீட்டில் சனியும் குரு நட்சத்திரத்தில் தான் இருக்கார். 7ஆம் வீட்டில் குருவும் குரு நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அதே மாதிரி 11ஆம் வீட்டில் 10ஆம் வீட்டில் விருச்சிக ராசியிலையும் புதன் குரு நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ இந்த அளவுக்கு அடிப்படையில் நமக்கு குரு என்பவர் என்னதான் அதாவது 2-11க்கு அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்காரு அப்படின்னாலும் அந்த 2ஆம் வீட்டை பலப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இன்னைக்கு நடக்கும். தனப்பிராப்திகள் நல்லா இருக்கும். நவம்பர் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம். பேச்சு, அதில் தான் வாக்குஸ்தானத்தில் தான் சனி இருக்கார். ஆனால் அதே தான் பணவரவுக்கும் ஏற்ற ஸ்தானம். அதனால் நல்ல பண வரவு, நல்ல உத்தியோகம், உழைப்பு, தொழில் பலம் அனைத்தும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது. டிசம்பர் 1ஆம் தேதி ரேவதி நட்சத்திரம். புதன் எங்கே இருக்காரு அப்படின்னா விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கார். 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் இதெல்லாமே துலா ராசியில் தான் இருக்கு. அதனால் 9ல் புதன் குருவுக்குண்டான பலனை நல்லபடியாக தர்றாரு. குரு வேலை சார்ந்த விஷயத்துக்கு இயக்குவார், பணம் வரவுக்கு இயக்குவார். அதனால் தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பான நாள் தான் இன்னைக்கு. டிசம்பர் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம், கேதுனுடைய நட்சத்திரம். 7ஆம் வீட்டில் இருக்கிற கேது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருக்கு. அதனால் நல்ல அமைப்பு தான். கேது ராகுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு, புதுசாக திருமண வாய்ப்புகள் மற்றும் புது பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட ஒரு திட்டமிடுதல், கான்ட்ராக்டு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை பரணி நட்சத்திரம் மாலை 5:59 வரைக்கும். மேசராசியில் சந்திரன் 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் சந்திரன். சுக்கிரனுடைய நட்சத்திரம் இன்னைக்கு. சுக்கிரன் 10ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அனைத்து தொழில்கள், இப்போ ஒரு ஆடம்பரமான தொழில்கள், ஃபர்னிச்சர் ஆகட்டும் மற்றும் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், சினிமா துறையாகட்டும், நகை ஆபரணங்கள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், எல்லாத்துக்குமே இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். டிசம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் மதியம் 2:53 வரைக்கும். நமக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது சூரியனும் 10ல் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பை தரும், நிபுண யோகத்தை தரும், டெக்னிக்கல் மைண்டை தரும். ஸ்டேஷனரிஸ், மருத்துவம், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அனைத்து விதமான வியாபாரங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். வியாழக்கிழமை மதியம் 2:53 ரோஹிணி நட்சத்திரம். 4ஆம் வீட்டில் சந்திரன் உச்ச பலத்தோடு காணப்படுகிறார். இப்போ வீட்டுக்கு ஒரு லோன் போட்டிருக்கோம், லோன் கிடைக்கும். வீட்டு வாடகை வசூல் பண்ணுறது,
வாடகைக்கு வீடு கட்டி விடுறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், அது விவசாயம், பயிர் தொழில், பண்ணை, பால் வியாபாரம் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்கும். சந்திரன் அப்படின்னாலே நீர்வடு பொருட்கள்னு அர்த்தம். டிசம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் முடிவுக்கு வர்றது நண்பர்கள் 11:45க்கு. அதுக்கப்புறம் மிருகசீரிஷ நட்சத்திரம். செவ்வாய் 10ஆம் வீட்டில் இருக்காரு. புதனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு. கன்ஸ்ட்ரக்ஷன், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இரும்பு சம்பந்தப்பட்ட கருவிகள், அனைத்து விதமான தொழில்கள் சிறப்பாக இருக்கும். நல்ல வருமானம் வரும். நல்ல உழைப்புக்கு ஏற்ற வாய்ப்புகளை கொடுக்கும். ஒருத்தர் இப்போ மிஷினரி வச்சுட்டு ஜாப் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கும். டிசம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8:48 வரைக்கும் இந்த மிருகசீரிஷம். அதுக்கப்புறம் திருவாதிரை. மிதுனராசியில் சந்திரன் போகிறாரு. நமக்கு 5ஆம் இடமான இடம். அதில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. ராகு நம்ம லக்னத்திலேயே, ராகு தன்னுடைய சதை நட்சத்திரத்திலே இருக்காரு. 1-5 காம்பினேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஐடி லைனு, மூளை உழைப்பு, பத்திரப்பதிவு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, ஷேர் மார்க்கெட்டு, இது சம்மந்தப்பட்டது. உங்கள் ஜாதகத்தில் ராகு நல்லா இருக்காரான்னு பார்த்துக்கணும். ராகுனால பணம் வரணும் அப்படின்னு இருந்தால் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் நல்ல பணம் வரும். அதே ராகு பணத்தை இழக்க வேண்டிய அமைப்பில் இருந்தது அப்படின்னா நம்ம அதில் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி உறவுகள் சார்ந்த விஷயங்கள், மனசுக்கு பிடித்தவர்களோடு இணக்கமாக இருக்கிறது, பழகிறது மற்றும் திருமண காரியங்கள், இதுக்கெல்லாம் சாதகமான நாள் தான். டிசம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனர்பூச நட்சத்திரம் காலையில் 6:13க்கு தொடங்குகிறது. குரு மிதுன ராசிக்கு மாறிடுறாரு. குரு 5ஆம் வீட்டில் இருக்கிறது ஒரு சிறப்பு. நிறைய பேர் இன்டலெக்சுவல், கிரியேட்டிவிட்டி மைண்டு, பாட்டு, கலைகள் இதன் மூலம் சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல நாள். அதனால் நல்ல ஒரு வெகுமானம் கிடைக்கும். நல்ல ஒரு பரிசுகள் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். 5ஆம் வீட்டில் குரு. ஆனால் அதே சமயத்தில் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு இது நல்லா இல்லை. அதனால் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம். ஆன்மீக தொடர்பான அனைத்து நிகழ்வுகளும் நன்றாக நடக்கும். பக்தி ஈடுபாட்டில் ரொம்பவுமே உங்களுக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொடுக்கும். குழந்தைகள்னால குதூகலம் இருக்கும். டிசம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை பூச நட்சத்திரம். சந்திரன் 6ஆம் வீடான கடகராசிக்கு போயிடுறாரு. பூசம் அப்படிங்கிறது சனியினுடைய நட்சத்திரம். இப்போ தனஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் இருக்கிற சனி குருவை போல பலன் தருகிறார், செவ்வாயை போல பலன் தருகிறார். அதனால் அனைத்து விதமான வேலை வாய்ப்புகள், உழைப்பு, உற்பத்தி, ஒரு பேச்சு சம்மந்தப்பட்டது, கருவிகள் சம்மந்தப்பட்டது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது, பூமிகாரகன் செவ்வாய். அதனால் செவ்வாயினுடைய பலத்தையும் இன்னைக்கு தருவார். செவ்வாய் கேது நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு மாறக்கூடிய நாள். அதனால் லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிற ஒரு அமைப்பு. அதனால் பேசு வரக்கூடிய பண வரவு நமக்கு எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதாக இருக்கும். அதே மாதிரி தான் குடும்பத்தில் நிகழ்ச்சிகள் நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு ஈடு செய்கிற மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். சொந்த பந்தங்களுக்குள்ள ஒரு சப்போர்ட் கிடைக்கும். சேமிப்பு பெருகக்கூடிய நல்ல நாள் என்று கூறி நினைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.